எச்சரித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். நீங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம் தான். இந்தியாவில் மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்க அதை ஆதரிப்போம். அந்த வகையில தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்க ஆதரிப்போம், அவ்வளவுதான். அதுல எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேற விதம். நாங்க யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய எங்க கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்புல நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் LKG வந்திருக்கிறார். அவர் தான் இப்பதான் தொடங்கி இருக்கிறார். எங்க ஐயா கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்க ஐயாவால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக, அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். பாமக விமர்சிக்கல, நாங்கள் எடுத்தது வரவேற்று தான் பேசியிருக்கிறாரு. ஆனால் பாமகவை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்தை அவர் கண்டிச்சிருக்கிறாரு. அப்படி சொல்ல வைத்தது அவங்க தான். நாங்கள் சிதம்பரத்தில் நான் முதல்ல தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு அவர்கள் தான் காரணம். ஆனாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காகவும் தமிழ்நாடு ஆகிய நலன்களுக்காகவும் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கினோம். அது என்னுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது. அதிலே இணைந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு சில ஆண்டுகள் நாங்கள் பயணம் செய்தோம், தீவிரமாக பணிகளாற்றினோம். அடுத்து வந்த தேர்தலில் 2011 என்று கருதுகிறேன், திமுக கூட்டணி இணைந்து பயணித்தோம். இப்போ 2G விவகாரம் மிகப்பெரிய அளவிலே இருந்தது. ஒட்டுமொத்த திமுக அணியே தோல்வியை தழுவ நேர்ந்தது. அதன் பிறகு சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது. அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக, திருமாவளவனுக்கு எதிரான அபாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. அதன் பிறகு நாங்கள் உயர்நிலைக்குழுவில் எடுத்த முடிவு, அந்த முடிவை நான் திரும்ப சொல்லுகிறேன், அவ்வளவுதான். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை, யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை. நாங்கள் காயப்படுத்தப்பட்டோம். நாங்கள் இரத்தக்கரையோடு கை குலுக்கினோம். நல்ல தமிழர் நலன்களுக்காக, தமிழ் மொழியின் நலன்களுக்காக, தமிழ்நாட்டு நலன்களுக்காக, நல்லது, நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த நிலையிலும் கூட நாங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்துவிட்டு கைகோர்த்தோம். ஆனால் திடுமென தேர்தல் அரசியலுக்காக சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் அகில இந்திய அளவிலே பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையில் எடுத்ததைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸுக்கு எதிரான ஹேட் பாலிடிக்ஸை பேச முடியாத சூழலில் தலித் சமூகத்தை தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை, ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். அதைத்தான் நான் திரும்ப சொல்லுகிறேன். அவர் மது ஒழிப்பில் ஈடுபடுகிறார்கள் அல்லது அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் குறைத்து மதிப்பிடவும் இல்லை, நான் விமர்சிக்கவும் இல்லை. அவர்கள் செய்யவில்லை என்றும் நான் சொல்லவில்லை. எங்களால் அப்படி இணைந்து பயணப்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டினேன், அவ்வளவுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.